சிவகார்த்திகேயன், வெங்கட் பிரபு இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்றதா இருந்த படம் டிராப் ஆக போகுதா? மாநாடு 2 வரப்போகுதா? பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டரா கலக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா ப்ரொடியூசராவும் ஒரு ரவுண்ட் வந்துட்டு இருக்காரு. நல்ல ப்ரொடியூசர். இப்ப சிவகார்த்திகேயன் அவருடைய ப்ரொடக்ஷன்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தாய் கிழவி படம் மக்கள் மத்தியில ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சு இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 22 கோடி வசூல் பண்ணிருக்குது. ஒரு டெபியூட்டன்ட் டைரக்டர் சிவகுமார் முருகேசன் அவர்கள் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் அப்படிங்கும்போது அப்போ ரீசெண்டா கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதாவது அஜித் சார் ஓகே சொன்னா நான் அஜித் சாருடைய படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்ல அது ரீசெண்டா வந்து சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது. ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்படியே ஆக்டர் சிவகார்த்திகேயன் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து நிறைய படங்கள் இப்ப அடுத்தடுத்து லைன் அப்ல வச்சிருக்காரு. இதுல நம்ம ரொம்ப நாளா வெயிட்டிங்லயே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா வெங்கட் பிரபு அவருடைய டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு படம் தான். இப்போ பாத்தீங்கன்னா அந்த படம் வருமா வராதா அப்படிங்கறதே ஒரு டவுட்டா தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த படம் டிராப் ஆகிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே வெங்கட் பிரபு அவருடைய டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கக்கூடிய படம் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது பட்ஜெட் வைஸ்மே கொஞ்சம் ஹை பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இப்போ வெங்கட் பிரபு அவர்கள் ஃபர்ஸ்ட் சொன்ன பட்ஜெட் விட இன்னும் அதிகமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு, அதாவது ப்ரொடக்ஷன் சைடுல ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் அவர்களுமே வந்து இந்த கதையில இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் எதிர்பார்க்கிறாராமா. அதனால இப்ப வெங்கட் பிரபு அவர்கள் என்ன பண்றது அப்படின்னே தெரியாம சரி நமக்கு தான் சிம்பு அவர்கள் இருக்கிறாருல அவர்கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கதையை அப்படியே சிம்பு அவர்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சிம்பு அவர்கள் கிட்ட அந்த கதையை சொல்லிட்டு நம்ம வந்து இது மாநாடு 2 பண்ணிடலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதுக்கு சிம்பு அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா இது எப்படி சார் நம்ம மாநாடு 2 பண்ண முடியும், ஏன்னா மாநாடுன்றது டிஃப்ரெண்டான ஒரு கதை, இது டோட்டலா வேற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதை. இந்த படத்தை வந்து இந்த 2 படத்தையும் ஒரு சீக்குவலா நம்மளால பண்ண முடியாது, அப்படி பண்ணா ஒரு கண்டினியூட்டி இல்லாத மாதிரி ஃபீல் இருக்கும் சார், அதனால இது பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சிம்பு அவர்கள் சொல்லிட்டாராமா. இப்போ வெங்கட் பிரபு அவர்கள் இந்த கதையை வச்சுட்டு இப்போ என்ன பண்றது அப்படின்ற தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறாரு. ஏன்னா இப்போ இந்த படம் நடக்கணும் அப்படின்னா ஒன்னு சிவகார்த்திகேயன் அவர்கள் சொன்ன மாதிரி அவரு ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ண சொன்னார்ல, அதெல்லாம் பண்ணா மேபி இந்த படம் வரலாம். ஏன்னா இப்போ சத்யஜோதி பிலிம் சொல்றது என்ன அப்படின்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் கதையை கேட்டு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா தாராளமா நாங்க வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்களா. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல வெங்கட் பிரபு அவர்கள் என்ன பண்ண போறாரு, இந்த படம் வருமா வராதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போக சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப அடுத்ததா இந்த தாய் கிழவி படத்துடைய டைரக்டர் சிவகுமார் முருகேசன் அவருடைய டைரக்ஷன்லயே ஒரு படம் இருக்கு சேயோன். அந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோ இப்ப ரீசெண்டா தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்குமே மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. இந்த சேயோன் படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கா ரூரல் என்டர்டெய்னர் ஃபில்மா தான் வரப்போகுது. ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் அவர்களுமே சொல்லியிருந்தாரு நம்ம வந்து அமரன், மதராசி இந்த மாதிரி நல்ல வெயிட்டான ரோல்ஸ் எல்லாம் வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிம் வந்து ரொம்ப ஜாலியா ஒரு படம் வந்து பண்ணணும், அடுத்தடுத்த படங்கள் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்லயே சொல்லியிருந்தாரு. அதுக்கான அந்த மாதிரியான ஒரு முதல் படம் இப்ப அடுத்தது இந்த சேயோன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்ததும் அந்த மாதிரி படங்கள் தான் பண்றதா சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இப்போ சிவகுமார் முருகேசன் அவருடைய டைரக்ஷன்லயே அடுத்த ஒரு படமும் வந்து கமிட் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தும் அவருடைய டைரக்ஷன்ல நடிக்க போறேன் அப்படின்னு சிவகார்த்திகேயன் அவர்கள் தாய் கிழவி படத்துடைய ஒரு ஈவெண்ட்லயே சொல்லிட்டாரு. சிவகுமார் முருகேசன் அவருடைய டைரக்ஷன்ல இந்த 2 படங்கள், இது போக பாத்தீங்கன்னா பார்க்கிங் படத்துடைய டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவருடைய டைரக்ஷன்லயும் ஒரு படம் இருக்குது. அது வந்து ஒரு அபிஷியல் நியூஸ் கிடையாது. அது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சிம்பு அவர்களுக்கு போயிருந்தது, அது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, சிம்பு அவர்களும் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்களும் சேர்ந்து படம் பண்றாங்கன்னு. அதுவே வந்து இப்போ அது டிராப் ஆகி அந்த கதை அப்படியே சூர்யா அவர்களுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஃபைனலா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. அது வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா அடுத்ததான் சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல சேயோன் படம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் சிவகுமார் முருகேசன் அவருடைய டைரக்ஷன்ல அந்த ஒரு படம் பார்க்கலாம். மற்ற படங்கள்லாம் வந்து நம்ம அபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நீங்க சிவகார்த்திகேயன் அவருடைய அடுத்தடுத்த படங்களுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from விஜய் சங்கர். மறக்காம In and Out மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.